வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்களுடைய பட்டியல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி, எவ்வளவு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்பன பற்றின முழுமையான வழிகாட்டியை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்க இருக்கோங்க. தமிழக முதலமைச்சர் அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு உட்பட்ட நகைக்கடன் பெற்றவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடி வழங்குவதற்கான தகுதிகள் மற்றும் விதிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சலுகைகளை பெற சரியான ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சமர்ப்பிப்பதுடன் பயனாளிகள் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது அவசியம். இருப்பினும் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 5 சவரனுக்கு மேல் கடன் வைத்திருப்பவர்களுக்கு பகுதி தள்ளுபடி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதற்கான நிபந்தனைகள் குறித்தும் இதில் பார்க்க போகிறோம். தகுதியுள்ள பயனாளிகள் பெயர் பட்டியல் மற்றும் வங்கி விவரங்கள் குறித்த தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். இவ்வாறு கடன் தள்ளுபடி தொடர்பான முக்கிய அரசாணைகள் வழிகாட்டுதலை பொதுமக்களுக்கு புரியும் வகையில் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நகைக்கடனுக்குண்டான முழுமையான தள்ளுபடி, முதன்மையான தள்ளுபடி அப்படின்னு பார்க்குறப்ப 5 சவரன், அதாவது 40 கிராம், 1 கிராம் எக்ஸ்ட்ரா போனால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. 41 கிராம் போச்சு அப்படின்னா தள்ளுபடி கிடையாது. கட்டாயமான முக்கியமான ஆவணங்கள்: சரியான குடும்ப அட்டை, தமிழக அரசால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அவசியமாக இதில் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் துல்லியமான ஆதார், வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட சரியான ஆதார் எண் கண்டிப்பாக இதில் வேணும். வெளிமாநில முகவரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிராகரிக்கப்படுவீர்கள். யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி உறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்கள், தகுதியான ரேஷன் அட்டை வைத்திருக்கும் பொதுமக்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். செல்லுபடியாகக்கூடிய ரேஷன் அட்டை கண்டிப்பாக இருக்கணும். தமிழக அரசின் ஓய்வூதியம் குடும்பம் இருக்கணும். ஃபேமிலி பென்ஷன் இருந்தாலும் தள்ளுபடி யாருக்கு கிடையாது? பணியாளர் கட்டுப்பாடுகள், அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், வேலை வாய்ப்பில் அரசு கூட்டுறவு சங்க ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், முகவரியில் சிக்கல், ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற வெளிமாநில ரேஷன் கார்டு வச்சிருப்பவர்களுக்கும் இது சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணப்பிழை, ரேஷன் அல்லது ஆதார் எண்ணை வங்கியில் தவறாக எடுத்து கொடுத்தவர்கள் அல்லது கொடுக்காதவர்கள், பிற மோசடி, போலி நகை அடமானம் வைத்தவர்கள் மற்றும் ஏற்கனவே கடனை கட்டியவர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. 5 பவுனுக்கு மேலே நகை உள்ளதா, பகுதி அளவு தள்ளுபடி விகிதம். உதாரணமாக 15 பவுன் நகை 5 பவுன் தள்ளுபடியை அரசு மானியம் தரும். மீதி உள்ள 10 பவுன் தொகையை நீங்கள் செலுத்த நேரிடும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தள்ளுபடி இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கோங்க. 40 கிராமுக்கு உள்ளே இருந்துச்சுன்னா தள்ளுபடி, சரியான ரேஷன் கார்டு, ஆதார் ஆவணங்கள் இருந்தால் தள்ளுபடி, நீங்கள் அரசு ஊழியராக இல்லை கூட்டுறவு ஊழியராக இருந்தால் தள்ளுபடி கிடையாது. உங்களுக்கு ஒரு உறுதியான தள்ளுபடி, உறுதியான அறிவிப்பை இதன் மூலமாக கொடுக்கலாம். 5 சவரனுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா 10, 15 அல்லது 30 சவரன் வைத்திருப்பவர்களுடைய கணக்கீடு மொத்தம் 15 சவரன். 5 சவரன் அரசால் தள்ளுபடி செய்யப்படும். மீதமுள்ள 10 சவரனுக்கு உண்டான தொகையை நீங்கள் கட்டியே ஆகணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எல்லாமே ஒரே நம்பரில் இருக்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.